வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, தமிழ். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையும் சிலபஸ் வந்து நியூ சிலபஸ் தமிழ்ல சேஞ்ச் பண்ணாங்க. நிறைய படிக்காம ஈஸியா படிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறத சொல்லியிருக்காங்க. அது சிலபஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கு ஃபுல்லா படிக்கணும்னு அவசியமே இல்ல. நமக்கு மெயின் டாபிக் எங்கெங்க வருதோ அத மட்டும் படிச்சாலே போதும். அப்படி ஒரு டாபிக் ஃபுல்லா பார்க்க போறோம். அலகு 6ல ஓகேவா? அலகு 6ல பார்த்தீங்கன்னா, ஆங்கில சொல். அதாவது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். எங்கெங்கலாம் இங்கிலீஷ் வேர்ட் வருதோ, அதுக்கு ஏத்த தமிழ் லாங்குவேஜ் வந்து தமிழ் சொல் வந்து செலக்ட் பண்ணணும். இது நம்ம ஸ்கூல் புக்ல உள்ளது தான். எக்ஸ்ட்ரா திங்ஸும் இதுல இருக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விஷயமும் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ மட்டும் நான் போஸ்ட் பண்ணல. இதுக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். அதாவது இலக்கண குறிப்பு. நம்ம படிச்சிருப்போம். இலக்கண குறிப்பு பொறுத்தவரையும் ஒவ்வொரு நம்ம 9க்கு மேல தான் இருக்கு இலக்கண குறிப்பு பொறுத்தவரையும். 6, 7, 8ல இல்ல. அந்த இலக்கண குறிப்பு படிப்போம். நமக்கு லாஸ்ட்டா ஒரு ஃபுல்லா ஒரு ரிவைஸ் இருந்தா நல்லா இருக்குமே எல்லாருக்கும் தோணும். அப்படி ஃபுல்லா சேர்த்து ஒரு வீடியோ அடுத்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே எடுத்தாச்சு. வீடியோ அப்லோட் பண்ண போறேன். இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோ வந்துரும். அப்படியே ஒவ்வொரு டாபிக்கா இன்னைக்கே முக்காவாசி வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். மறக்காம பாருங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் பார்த்துடலாம். சரி ஓகே. உங்களுக்கு எது எது ஈஸியா இருக்கோ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புதுசா இருந்தா அப்படியே படிச்சிருங்க. சரிங்களா? பார்த்துருவோம். சரி ஃபர்ஸ்ட் ஒன்னுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. அட்லஸ். அட்லஸ் நாம என்ன பண்ணா நில வரைபடம். நம்ம தெரியுமில்ல, அட்லஸ்னாவே அந்த லேண்டை பத்தி தான் வரும். ஞாபகம் வச்சுக்கிற சொல்றேன். அட்லஸ்னாவே ஒரு நிலத்தை பத்தி தான் படிக்க போறோம். மேப்பை படிப்போம். இப்போ மேப்புங்கிறது ஒரு நிலம் தானே. அப்போ அட்லஸ்ங்கிறது நில பட தொகுப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சுச்சு. அடுத்து பாருங்க அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்ங்கிறது விண்ணப்பம். இப்போ நம்ம எக்ஸாம் அப்ளிகேஷன்லாம் இருக்குல்ல, அப்ளிகேஷன்னா நம்ம ஃபில் பண்ற ஃபார்ம், அதான் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து என்னது? விண்ணப்பம். அடுத்து பாருங்க இன்டர்வியூ. இன்டர்வியூங்கிறது நம்ம ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நேரா பேசுவோமா, அப்ப நேர்காணல். நேருக்கு நேரா பேச போறதுதான் இன்டர்வியூ. அப்போ இன்டர்வியூனா நேர்காணல். அடுத்து பாருங்க என்கவுண்டர் சொல்லுவாங்க. என்கவுண்டர்ல சுட்டோம் போ. என்கவுண்டர்ங்கிறது மோதிக்கிறது. ஓகேவா? அப்ப இங்க மோதல். ஓகேவா? அடுத்து பாருங்க ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்னாவே பனி இருக்கும். அதாவது ஐஸ் கட்டி போடுவாங்க. அது பனிக்கூழ் சொல்லுவாங்க. ஐஸ்கிரீம்னா பனிக்கூழ். பார்த்து வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம்னா பனிக்கூழ். அடுத்து பாருங்க கார். கார்னாவே நமக்கு தெரியும் மகிழுந்து. கார்னா மகிழுந்து. அடுத்து பாருங்க 7வது பார்க்க போறோம். 7வது பாருங்க கெஸ்ட் ஹவுஸ். இது என்ன? கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸ்னா நம்ம போய் தங்குறதுதான் கெஸ்ட் ஹவுஸ். வீடு இருக்கும். வீடு இல்லாம தனியா நம்ம எப்பயாச்சும் வெளியூருக்கு போறோம் அப்படின்னா அங்க ஒரு ரூம் வச்சிருப்போம். அந்த ரூம் வந்து ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்களே பாருங்களேன். இப்போ பிரசிடென்ட்டுக்குலாம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? 3 வீடு இருக்கும். அதே போல தான். அப்போ கெஸ்ட் ஹவுஸ்ங்கிறது விருந்தகம் சொல்லுவாங்க. சினிமா தியேட்டர்னா திரையரங்கம். சினிமா தியேட்டர்னா என்ன பாருங்க? திரையரங்கம். அடுத்து பாருங்க இது வந்து செக்ரட்டரி. நீங்க படிச்சிருப்பீங்க. செக்ரட்டரி பொறுத்தவரையும் தலைமை செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரிம்பாங்க. தலைமை செயலாளர். அப்போ செக்ரட்டரி என்னது? செயலாளர். அடுத்து 10 டிசைன். டிசைன் என்னது? வடிவமைப்பு. டிசைனா வடிவமைப்பு. அடுத்து பாருங்க டெலிகேட். டெலிகேட்டுங்கிறது பேராளர். டெலிகேட்டுங்கிறது பேராளர். நாஸ்டானா சிற்றுண்டி. எல்லாருக்குமே தெரியுங்க. நாஸ்டா சிற்றுண்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ்னா பேருந்து. பார்சல் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பொதி. ஓகேவா? பார்சல்னா பொதி. பார்த்து வச்சுக்கோங்க. பார்சல் பொதி. இப்போ பார்சல் இப்போதைக்கு இல்ல. பார்சல் வந்து இப்போதைக்கு இல்ல. இப்போ பார்சல் கேட்டா பொதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பீரோ. பீரோ வந்து இழுப்பறை. பீரோ பாருங்க இழுப்பறை. ஓகேவா? இழுப்பறை. அடுத்து என்ன சொல்லுவாங்க? எனக்கும் புரோட்டோகால் இருக்குமாங்க நிறைய பேர். புரோட்டோகால் செட் ஆஃப் ரூல்ஸுமாங்கல்ல. அந்த புரோட்டோகால்னா என்னது? மரபு தகவு. மரபு தகவு. புரோட்டோகால்னா என்ன பாருங்க? மரபு தகவு. பேனா. பேனா வந்து துவல். பேனா வந்து என்னது? துவல். துவல் நான் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஓகேவா? பேட்டி பாருங்க. பேட்டினா நேர்காணல். அதே போல இன்டர்வியூவும் உங்களுக்கு நேர்காணல் தான். பேட்டியும் உங்களுக்கு நேர்காணல் தான். அடுத்து பாருங்க ஃபைல். ஃபைல்னா கோப்பு. தெரிஞ்ச விஷயம் தான். ஃபைல்னா கோப்பு. மேனேஜர் மேலாளர். மேனேஜர்னா மேலாளர். ரயில்னா பாருங்க தொடர்வண்டி. ரயில்னானது தொடர்வண்டி. ரெக்கார்டு. ரெக்கார்ட்னா கோப்பு. இங்க பாருங்க ரெக்கார்டு கோப்பு தான். ஃபைலுங்கிறது கோப்பு தான். ரெண்டுமே கோப்பு தான். பார்த்து வச்சுக்கோங்க. ரெக்கார்டு ஃபைல் ரெண்டுமே கோப்பு தான். ஃபைல் தானே ரெக்கார்டு. அப்போ ரெண்டுமே கோப்பு தானே. நான் வச்சுக்கலாம். ஓகேவா? விசானா நுழைவிசைவு. நான் வச்சுக்கோங்க. விசானானது நுழைவிசை. ரெண்டுமே சேர்த்து எழுதணும். ஏன்னா உங்களுக்கு ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். இல்லை ரெண்டுமே கொடுத்துருவாங்க முக்காவாசி. அதனால இது ரெண்டுமே சேர்த்து ஒரே ஆப்ஷன்ல தான் வரும். நுழைவிசைவு. ஓகேவா? விசா. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க பிளே கிரவுண்ட். பிளே கிரவுண்ட் பொறுத்தவரையும் விளையாட்டு மைதானம்.
விளையாட்டு மைதானம். அடுத்து ஸ்பெஷல் பஸ். அதாவது அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல, இல்ல பொங்கல் டைமு, தீபாவளி டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பஸ் வந்து விடுவாங்க. அப்போ ஸ்பெஷல் பஸ்ஸுன்னு என்னது? தனி பேருந்து. அப்பாயின்ட்மென்ட். அப்பாயின்ட்மென்ட்னா ஒரு விஷயத்த ஒரு ஆள அப்பாயின்ட் பண்றது. ஒரு வேலையா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்ப அப்பாயிண்ட்னா பணி அமர்த்துதல். வேலைக்கு ஆள் சேர்க்கிறது அப்பாயின்ட்மென்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆட்டோகிராஃப். நம்ப ஒரு ஒரு ஆக்டர் வராங்க, ஒரு ஒரு ஃபேமஸா ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலிபிரிட்டீஸா வராங்க. நாம என்ன கேட்போம்? ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்க எப்படி கேட்கணும்னா, வாழ்த்தொப்பம் தாங்க கேட்கணும். வாழ்த்தொப்பம். ஓகே, வாழ்த்தொப்பம் தாங்க. அப்படின்னா அவங்க கையெழுத்து போடுவாங்க. வாழ்த்தொப்பம். அடுத்து பாருங்க, பிளாஸ்டிக். ஓகே, எலாஸ்டிக் சொல்லலாம் இத. எலாஸ்டிக்னா என்னது? நெகிழி. எலாஸ்டிக் உள்ளது எல்லாமே நெகிழி தான். எலாஸ்டிக்னா நெகிழி. அடுத்து ஏரோப்ளேன்னா வானூர்தி. ஏரோப்ளேன்னா வானூர்தி. கவுன்சில் மன்றம். கவுன்சில் சொல்லுவாங்க. கவுன்சில் எங்கெங்க வருதோ அங்க எல்லாமே மன்றம் வரும். கவுன்சில் தான் மன்றமே. காஸ்ட்லி. இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நம்ம யூஸ் பண்ற வேர்டு தான் விலை உயர்ந்த. விலை உயர்ந்த. சாம்பியன். சாம்பியன்னா வாகேச்சூடி இது. வாகேச்சூடி. வாகேச்சூடி சொல்லுவாங்க. சாம்பியன் வந்து வாகேச்சூடி. செக்னா காசோலை. செக்னா பாருங்க காசோலை. டெய்லி. டெய்லினா தினமும் தினமும். அப்ப அன்றாடம். டெய்லினா தினம் தினம் அன்றாடம். டைம். நேரம் பார்த்து சொல் பாப்போம். இப்ப டைம்னா நேரம். தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாத்துக்கும். அடுத்து பாருங்க, நாலேஜ். எல்லாமே கேட்டிருப்பாங்க. நாலேஜ் இருக்கா கேட்டிருப்பாங்க. இருக்க சொல்லுங்க. அறிவும் சொல்லுங்க. இப்ப நாலேஜ்னு என்னது? அறிவு. பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட்டு கடவுச்சீட்டு. விசானா நுழைவுசைவு. ரெண்டுமே குழப்பற இருக்கும். பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. மறந்துடாதீங்க. பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. விசா. விசானா என்னது? நுழைவு இசைவு. அடுத்து பாருங்க, பிரிப்கேஸ். பிரிப்கேஸ்னா குறும்பெட்டி. இது வித்தியாசம் தான் இருக்கும். நான் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நமக்கு நான் அதிகமா பயன்படுத்தாத வேர்டு சொல்றேன் இதெல்லாம். பிரிப்கேஸ்ங்கிறது குறும்பெட்டி சொல்லுவாங்க. ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு. ஓகேவா? ப்ரொபோசல்னா என்னது? கருத்துரு. இது 39. அடுத்து பாருங்க, முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கணும். புனல். இது நம்ம அதிகமா பயன்படுத்தாத வேர்டு. புனல்னா வடிகுழலி. புனல் என்னது? வடிகுழலி. பார்த்து வச்சுக்கோங்க. பேப்பர் தாள். பேக்கரினா வெதுப்பக்கம். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அதிகம் பயன்படுத்தாத வார்த்தை சொல்றேன். மெயின் ரோடு பொறுத்த வரைக்கும் முதன்மை சாலை. மெயின் ரோடுனானது முதன்மை சாலை. ரப்பர்னா தேய்ப்பம். ரப்பர் தேய்ப்பம். ரப்பர் தேய்ச்சி அழைச்சிக்கிட்டே இருங்க, தேஞ்சு போயிரும்ல. அப்ப ரப்பர்னா தேய்ப்பம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ரிப்போர்ட். அறிக்கை. ஒரு கேள்வி கேட்கட்டா? ரெக்கார்ட்னா என்னது? ரெக்கார்ட். கோப்பு. அப்ப ரெக்கார்டு எல்லாமே சேர்த்து வச்சா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை ஒரு ஆள் தரீங்க, அது ரிப்போர்ட்டா இருக்கும். அது அறிக்கை. ஓகேவா? லஞ்சம் சொல்றாங்க ஒரு புக்ல. லஞ்சம் இருக்கு. ரெண்டுமே பயன்படுத்திக்கோங்க. எது கேட்டாலும் நீங்க எழுதிக்கலாம். இது வந்து திரட்சி தொகை சொல்லுவாங்க. லஞ்சம்னா இது திரட்சி தொகை. விசிட்டிங் கார்டு. இது என் வீட்டு அட்ரஸ்ப்பா. இது என் கம்பெனி அட்ரஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கவாங்களே. அப்ப விசிட்டிங் கார்டுனா காண்பு சீட்டு. விசிட்டிங் கார்டுனா என்னது? காண்பு சீட்டு. ஜமீனா, நான் ஜமீன் நிலம் புறப்பாலம் நிறைய வச்சிருக்கேன். நிலம் நிறைய வச்சிருக்கேன். அப்போ ஜமீனா நிலப்புலம். நிலப்புலம் நிறைய இருக்கும். அடுத்து பாருங்க 49. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். பல்பொருள் அங்காடி. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னாவே தெரியும். பல்பொருள் அங்காடி. நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஏரியாலும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது பல்பொருள் அங்காடி சொல்லுவாங்க தமிழ்ல. சரி பாருங்க, இதுவரை எத்தனை வந்திருக்கோம்? 49 சொல்லியிருக்கேன். புக்கில் உள்ளதும் இருக்கு, 2-3 எக்ஸ்ட்ராவும் இருக்கு. ஓகேவா? அப்போ நீங்க 49 படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புக்கில் இருந்து வர கொஸ்டின் எல்லாமே நீங்க படிச்ச மாதிரி. அதனால இதை ரிவைஸ் பண்றதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகேவா? புனல்னா என்னங்க? புனல்னா சீக்கிரம் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? புனல்னா வடிகுழலி. ஓகேவா? சீக்கிரம் கேட்ட கேள்விக்கு டக்குன்னு பண்ணிட்டீங்கன்னா கீழே மெசேஜ் பண்ணிடுங்க. இது ஒரு படிச்சிட்டோம். ஒரு ரிவைஸ் கூட நான் வச்சுக்கோங்க. பேப்பர்னா என்னது? தாள். ஓகே, இன்னொரு கேள்வி கேட்குறேன். ரிப்போர்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லிட்டா? அறிக்கை. ஓகேவா? இன்னொன்று கேட்குறேங்க. பேக்கரி. பேக்கரி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பேக்கரி பொறுத்தவரை என்னது? பண்ணியாச்சா? வெது பக்கம். ஓகேவா? இதை நான் வச்சுக்கோங்க. விசா. விசா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாஸ்போர்ட். நீங்கள் ஒன்று ஞாபகம் போதுங்க. பாஸ்போர்ட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நுழைவு இசைவு அங்கே வரப்போகுது. வேற ஒன்றும் இல்லை. கடவுச்சீட்டு. ஓகேவா? வேற என்ன கஷ்டம் இருக்குது இதில்? சாம்பியனா வாகைச்சோடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பிரச்சனை இல்லை. ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து தெரியும். புரோட்டோகால்.
கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோட்டோகால் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரோட்டோகால்னா என்னதுன்னா மரபு தகவு. என்னது? மரபு தகவு, மறந்துடாதீங்க. டெலிகேட்னா என்னது? டெலிகேட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெலிகேட் பேராளர், அவ்வளோதாங்க. அப்போது நீங்கள் இந்த 49 தெளிவாக படிச்சிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 5 மார்க்கில் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்களோ அவ்வளோ மார்க் வந்துடும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்தோடனே பெரிய லெவல் படிப்பாங்க, 10 மார்க் 15 மார்க் படிக்கிறல தான். இது மாதிரி 5 மார்க் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா சார்? எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், அது உங்களுக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இன்றைக்கி ஒரு 4 வீடியோ வரும், அதை பாருங்கள். இதை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.